1858 to 1970. Emil Durkheim was definitely one of the most important contributor to the social knowledge. Emil Durkheim சொல்லி ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு. சோஷியாலஜி ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்ததுன்னு சொன்னால் எமில் டர்க்கெம் எடுத்துக்கலாம். ஓகே, Durkheim was a French philosopher. Durkheim was a French philosopher, also considered society as an important unit of sociology study like Spencer. Durkheim Emil Durkheim ஒரு French philosopher. அவர் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் மாதிரியே சொசைட்டினா ஸ்டடி சொசைட்டினா இஸ் அன் இம்பார்ட்டன்ட் யூனிட் ஃபார் சோஷியாலஜின்னு சொல்லி அவரும் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் மாதிரி சொன்னார். His comparative method leads to importance of studying different types of society comparatively. அவரோட கம்பேரிட்டிவ் மெத்தட், அதாவது நம்ம கம்பேர் பண்ணி பேசுவோம்ல, நம்மளோட ஃபேமிலியில் மம்மி டேடி நம்ம அப்படி கம்பேர் பண்ணி பேசுவோம். அதாவது என்னோட டேடி நம்மளை எப்படி கம்பேர் பண்ணி பேசுவோம், அந்த பையன் அவ்வளோ பண்ணுற மாதிரி, இந்த பையன் நீ மட்டும் எவ்வளோ பண்ணுறது தெரியுமா, அந்த மாதிரி கம்பேரிட்டிவ் மெத்தடை எமில் டர்க்கெம்ஸோட அந்த மெத்தட் கம்பேரிட்டிவ் மெத்தட். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டடி மெத்தடாக இருந்துச்சு. ஏன்னா அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொசைட்டியை கம்பேர் பண்ண முடியுது. இந்த சொசைட்டி இப்படி இருக்குது, இந்த சொசைட்டி இப்படி இருக்குது, இந்த சொசைட்டி இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம், இந்த சொசைட்டி இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லி அந்த கம்பேரிட்டிவ் டேல இன்னும் நிறைய படிக்க முடிஞ்சிச்சு. ஸோ இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மெத்தட். எமில் டர்க்கெம் கொண்டு வர ஒரு இம்பார்ட்டண்டான மெத்தட் கம்பேரிட்டிவ் மெத்தட். He introduced rules of sociological method to carry out the scientific study of society. எமில் டர்க்கெம் தான் ரூல்ஸ் கொண்டு வந்தார். சோஷியாலஜிக்கல் மெத்தடுக்கு ரூல்ஸ் கொண்டு வந்தார். சயின்டிஃபிக் மெத்தடில் சொசைட்டி படித்தார். ஓகே, எமில் டர்க்கெம் வந்து மனுஷங்க மேலே ஒரு ஒப்பீனியன் கொண்டு வந்தார். ஓகே, ஒரு மனுஷனோட சோஷியல் பிஹேவியர் வந்து ஒரு பர்சனல் வியூவால் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அவனோட சோஷியல் பேக்ரவுண்டை வச்சும் ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. He said human events are called as social. ஹியூமன் என்னெல்லாம் பண்ணுறோமோ, ஈவெண்ட்லாம் என்னெல்லாம் என்ன பண்ணுறோமோ அது ஒரு ஈவெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஈவெண்ட்டை தான் ஒரு சோஷியல்ன்றாங்க. நம்ம இப்போ அவர் என்ன சொல்கிறோம்னா, அவருக்கு பொறுத்தவரை எப்படின்னா, நம்ம ஹியூமன்ஸ் வந்து செய்கிற ஆக்டிவிஸ், இப்போ நம்ம என்னென்ன வேலை பார்க்குறது, ஒரு விஷயம் பண்ணுறது, அது எல்லாமே ஒரு சொசைட்டியோட இன்ட்ரெஸ்ட்டை தான் நம்ம பண்ணுறோம். நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டை பண்ணுறது சொசைட்டியோட இன்ட்ரெஸ்ட்டை தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. Our duties and practices are defined through law and custom. நம்மளோட வழிமுறைங்க, நம்மளோட வேலைங்க, நம்மளோட ப்ராக்டிஸுங்க, அது எல்லாமே எதாவது டிஃபைன் பண்ணி கொடுத்தோம்னா லாவும் நம்மளோட கஸ்டம்ஸ்னாலையும் தான், நம்மளோட ஃபேமிலி கஸ்டம்ஸாக இருக்கும், ரிலீஜியஸ் கஸ்டம்ஸாக இருக்கும், லானாலையும் கஸ்டம்ஸ்னாலையும் தான் நம்மளோட டியூட்டிஸும் ப்ராக்டிஸஸும் டிஃபைன் ஆகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஓகே, நம்ம வந்து டியூட்டிஸை கிரியேட் பண்ணல. ஓகே, நம்ம வந்து டியூட்டிஸை கிரியேட் பண்ணல, நம்மளுக்கு வந்து அந்த டியூட்டிஸை பாஸ் டவுன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பாஸ் டவுன்னா எப்படி சொல்கிறது, இப்போ நான் செத்த பிறகு என்னோட பையனுக்கு தான் எல்லாரும் பொறுப்பும் போகணும், காசு போகணும், பொறுப்பு போகணும்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் நம்மளுக்கு அந்த இன்னரிட்டன்ஸ் வந்து ஃபேமிலியிலே வரும். எஜுகேஷனல் சிஸ்டம்லேயே நம்மளுக்கு அந்த இன்னரிட்டன்ஸ் வருது, ஃபார்முலாவும் இருக்கும், இன்ஃபார்முலாவும் இருக்கும். ஓகே, அந்த டியூட்டிஸ் அண்ட் எஜுகேஷன் வந்து நம்ம அந்த எஜுகேஷன் வழியாக தான் வந்துருக்கோம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் கான்டாக்ட் ஆர் கால்ட் சோஷியல் ஃபேக்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு டைப்ஸ் ஆஃப் கான்டாக்ட்ஸ், இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் சொசைட்டிஸு, இந்த மாதிரி இவர் சொன்ன மீனிங்ஸு, ஸோ அது எல்லாத்தையுமே சோஷியல் ஃபேக்டர். ஓகே, அவரை பொறுத்த வரைக்கும் இஸ் தேர் டெஃபினிஷன் ஃபார் இட் வாஸ், அவரோட டெஃபினிஷன்னா a social fact is very way of acting fixed or not capable of exercising on the individual and external constraint. Okay. Next, Durkheim used the theory of anomia. Okay, அது மீனிங் என்னன்னா லேக் ஆஃப் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். அதாவது ஒரு எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் இல்லாமல் நம்ம எது வேணாலும் பண்ணலாம், இந்த தப்பு இல்லை. ஒரு வேலை பண்ணுறோம்னா அது நம்ம ஒரு கண்ட்ரோலு, ஒரு எத்திக்ஸ் இல்லாமல் நம்ம பாட்டி சும்மா பண்ணுறோம். ஆனால் அந்த எத்திக்ஸை கொண்டு வந்து ஒரு கண்ட்ரோலு, ஒரு இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோலு ரிஸ்ட்ரெயின் இல்லாதனால தான் அவர் சொல்கிறாரு.
In his book of on the division of lab, in his book on the division of lab in society, to him, suicide is a social fact that takes place due to external cause. அவரை பொறுத்தவரை எப்படின்னா சூசைட் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்ட். மற்றவங்க அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறதுனால அவன் சூசைட் பண்ணுறாங்க. ஒரு சொசைட்டி அப்படி பண்ணதுனால தான் அவன் சூசைட் பண்ணுறான்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காங்க. ஓகே, 4 types of suicide they are: egoistic suicide, anonymous suicide, altruistic suicide, fatalistic suicide. Okay. Meanings வந்து I will explain. So first one, egoistic suicide என்ன மீனிங்னா for social outcasting. ஓகே, ஏன்னா வந்து சொசைட்டி வெளியே தெளிச்சு சூசைட் பண்ணிக்கிறாங்க. செகண்ட் என்னன்னா sudden and unexpected changes in situation like war, economic crisis. அதாவது செகண்ட் ஒன்று எப்படின்னா சடன் சேஞ்சஸ், அதாவது நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம் சேஞ்சஸ் இருக்கும். வார் சடனாக வந்துட்டு இருக்கும், எக்கனாமிக் ப்ரைஸஸ், அதாவது எக்கனாமிக்லாம் எல்லாம் அதிகமாக இருக்கும் ப்ரைஸஸ், அதனால சூசைட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா சாக்ரிஃபைஸ் ஒன்ஸ் லைஃப் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் அதர்ஸ். நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன், நான் சூசைட் பண்ணிக்கிறேன், என்னால் மற்றவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் வந்து occurs when individual are kept under tight regulations. நாலாவதுன்னா அந்த மனுஷன் வந்து ஃப்ரீயாகவே விடாமல் இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு டைட் ரெகுலேஷன் வச்சுக்காரு. ஓகே, டைட் ரெகுலேஷன். ஓகே, இதுதான் 4 டைப்ஸ் ஆஃப் சூசைட். ஓகே, நெக்ஸ்ட் மேஜர் ஒர்க்ஸ் ஆஃப் எம்டி ஒர்க்ஸ். மேஜர் ஒர்க்ஸ் அவர் எழுதின புக்ஸ் மேஜர் அந்த புக்ஸ் தான் டாபிக். The division of labor in society, the rules of sociological method, the elementary forms of religious life, அதுக்கப்புறமா any sociology, sorry pronunciation தப்பா இருக்கு, any sociology. next one வந்து கார்ல் மார்க்ஸ். he is the third நினைக்கிறேன், he is the third person we are talking about. he is the third person of the third founding father of sociology. Karl Marx, 1880, sorry, Karl Marx, 1880 to 1883. Okay. Karl Marx was one of the most important thinkers of the 19th century. அவர் தான் ரொம்ப பெரிய திங்கராக 19th century, அவர் ரொம்ப பெரிய திங்கராக சொல்கிறாங்க. ஓகே, Karl Marx was born on 5th May in Trier of Germany. ஜெர்மனியில் பிறந்தார். ட்ரீன்ற ஒரு ஏரியாவில், ஒரு ஊரில், ஜெர்மனியில் இருக்கிற ஒரு ஊரில் பிறந்தார். ஓகே, he was a son of Prosperous liberal lawyer. ஓகே, சும்மா சிம்பிளாக சொல்லிட்டான். கார்ல் மார்க்ஸோட அப்பா அவன் வந்து கார்ல் மார்க்ஸ் இஸ் சன் ஆஃப் அ லாயரோட பையன் தான் கார்ல் மார்க்ஸ். ஓகே, his writings very much affected the government of France, and he was exiled to England and lived there till his death. அதாவது இவரோட ரைட்டிங்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஒரு உண்மையை சொல்லுதோ, அது பிரான்ஸோட கவர்மெண்ட்டின் நல்லதாக வச்சிருச்சு. அதனால அவங்க வந்து அவர் எக்ஸைலுக்கு அனுப்பி விட்டாங்க. எக்ஸைல்னா இப்போ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து நீங்கள் ஊரில் இருக்கக்கூடாது, ஊர் விட்டு வெளியே போவோம், அங்கேயே இருந்து போவேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டு, அப்படி விட்டும் அப்படியே விட்டுற மாட்டாங்க, அங்கே இருந்து தப்பிச்சு வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கேயும் ஒரு செக்யூரிட்டி வச்சுருவாங்க. ஸோ அவர் வந்து எக்ஸைலுக்கு இங்கிலாந்துக்கு அனுப்பி விட்டார். அவர் சாகிற வரைக்கும் இங்கிலாந்து தான் இருந்தார். Karl Marx is considered to be one of the founders of modern sociology because of his theory of social change and his analysis of social conflict and revolution. ஸோ இப்போ நம்ம ஹெர்பர்ட் ஸ்பென்சர், அதுக்கப்புறம் எமில் டர்கீஸ், அவர் அந்த அவங்க ரெண்டு பேரும் சொல்லலாம். அந்த 3 பேர், அவங்க 3 பேர் வந்து இப்போ மாடர்ன் சோசியாலஜியில் அவங்க பாஸ்ட் சோசியாலஜின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணி அவங்க, ஆனால் மாடர்ன் சோசியாலஜிக்கு ஒரு ஃபவுண்டர், ஒரு கிரேட் ஃபவுண்டர், ஒரு கிரேட் திங்கர், ஒரு கிரேட் கான்ட்ரிபியூட்டர் வந்து கார்ல் மார்க்ஸ். ஏன்னா அவரோட தியரி வந்து
தியரிஸ் ஆஃப் சோஷியல் சேஞ்ச். ஸோ சொசைட்டியில் சோஷியல் சேஞ்ச் இந்த மாதிரி இவெண்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறமா அனாலிசிஸ் ஆஃப் சோஷியல் கான்ஃப்ளிக்ட், சொசைட்டியில் எல்லாம் கான்ஃப்ளிக்ட் வருது. அப்புறமா சோஷியல் கான்ஃப்ளிக்ட் அண்ட் ரெவல்யூஷன் உண்டாகுது சொசைட்டியில். ஸோ அதே மாதிரி கான்ஃப்ளிக்ட் இன் சொசைட்டி ஒரு ரெவல்யூஷனும் கான்ஃப்ளிக்ட் வருது. அதை படித்து சொன்னதுனால இஸ் ஒன் ஆஃப் த கன்சிடர் பை த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் modern sociology. Okay. Next one. Marx believed that the capitalistic idea would be capitalistic. Marx believed that capitalistic society would be transformed by its victims, working classes. அதாவது ஜெர்மனியில் வந்து சொல்லப்போனால் ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு ஈராகியம் கருவம் நல்ல கேள்விப்பட்டது. சாரி, நான் வேலை செய்கிறவங்க அந்த ஒர்க்கிங் பார்ட்டிஸ் தான் ரொம்ப வீக்கு. அவங்க தான் கேட்குற மாதிரி அது டேர்ம் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம அந்த சொசைட்டியில் வந்து வச்சுருக்கோம், அவங்கள தான் நீங்கள் சொல்கிறாங்க. அவங்களோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாங்கன்னா, அவங்களோட விக்டம்ஸ் வந்து ஒர்க்கிங் கிளாஸ். ஓகே, ஒர்க்கிங் கிளாஸ் தான் அந்த சொசைட்டியை மாற்றி போடுறது, அந்த கேபிட்டல் சொசைட்டியை மாற்றி போடுறதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. அக்கார்டிங் டு ஹிம், class conflict is the key to history. He says that the history of cater to existing society is nothing but the class conflict between capitalists and the laborers. என்ன சொல்றாருன்னா, கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் தான் த கீ டு ஹிஸ்ட்ரி. இப்போ லோவர் கிளாஸுக்கும் அப்பர் கிளாஸுக்கும் நடக்கிற சண்டை, கான்ஃப்ளிக்ட்ஸ், வாய் தகராறு, சண்டை தகராறு, அந்த சொல்கிறாரு. ஸோ த ஹிஸ்ட்ரி ஆஃப் எத்தர் டு எக்ஸிஸ்டிங் சொசைட்டி இஸ் நத்திங் பட் த கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் கேபிட்டலிஸ்ட்ஸ் அண்ட் த லேபர்ஸ். எத்தர் டு எக்ஸிஸ்டிங் சொசைட்டி, எத்தர்னா ஸோ எக்ஸிஸ்டிங் சொசைட்டி எதனால எப்படின்னா அந்த கிளாஸ் கான்ஃப்ளிக்ட்னால தான். கேபிட்டலிஸ்ட் சொசைட்டிக்கும் கேபிட்டலிஸ்ட் கிளாஸுக்கும் லேபர்ஸ்க்கும் நடந்த கான்ஃப்ளிக்ட்னால நம்ம சொசைட்டி இருக்குன்னு அவர் சொல்கிறார். ஓகே, modern sociologists reject many of the ideas of Karl Marx, but they generally recognize the fundamental influence of the economy on the areas of society. His conflict approach is very much helpful to understand the social phenomena. என்னதான் நிறைய பேருக்கு அவரோட ஐடியாலஜிஸ், அவரோட ஐடியாஸை ரிஜெக்ட் பண்ணாங்க, ஜென்ரலி அதுதான் நடக்குது. ஓகே, அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது. அவர் சொல்கிறது தான் உண்மைன்னு சொல்லுது. Influence of the fundamental influence of economy on the areas of society. Economic இது அது எல்லாமே in society reflect பண்ணுறது. His conflict approach is very much helpful to understand the society phenomena. அவரோட அந்த கான்ஃப்ளிக்ட் அப்ரோச், அந்த கான்ஃப்ளிக்ட்னால எல்லாம் நடக்குது, அந்த கான்ஃப்ளிக்ட்னால ஒரு தியரி பண்ணால அந்த தியரியை வச்சு தான் அவங்களால நிறைய விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த சோஷியல் ஃபினாமினாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுதான் உங்களுக்கு நீங்கள் தான் படிச்சு போட்டனாலும் இல்லை ஐடியாஸ் நல்லா இருந்தாலும் கடைசியில் அதுதான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு